வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரதமர்னு இருக்கார்ல நம்ம நாட்டோட பிரதமர், அவர் வெளிநாட்டு சுற்றுப்பயணம்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு வேற வந்துட்டாருங்க. அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டாரு. அதைத்தான் நம்முடைய மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோ அவர்கள் சொன்னார். என்ன தெரியுமா, பொதுவாக பிஎம்னா பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவோம், ஆனால் நம்மோட பிஎம் பிக்னிக் மினிஸ்டர் அப்படின்னார் நேற்று. ஏன் பிக்னிக் மினிஸ்டர்னா, எப்போ எந்த பிரச்சனையை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசினாலும் பிரதமர் அங்கே இருக்கிறது இல்லை பதில் சொல்கிறதுக்கு. பிரதமர் எங்கப்பான்னு தேடினா அவர் இந்த தேசத்துக்கு போயிருக்காரு, அந்த தேசத்துக்கு போயிருக்காருன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறாரே தவிர இங்கே இருக்கிற 140 கோடி மக்களுக்கு தான் இவர் பிரதமர், வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு இல்லைங்கிறத அவர் மறந்து போயிடுறாரு அப்படின்னு வைகோ அவர்கள் சொன்னார். இன்னைக்கு பிரதமர் வந்தாச்சு. சரி, வந்து நாட்டுக்கு நன்மை செய்கிற மாதிரி, நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி ஏதாவது சொன்னாரா அப்படின்னா, மீண்டும் அவர்களுக்கு மதம் என்கின்ற போதையை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். திரும்ப 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 அவர் கொடுப்பது இந்த மதம் என்கின்ற போதை, இந்துத்துவா என்கின்ற போதை மருந்து. போதை மருந்துனா உடனே அதானியோட துறைமுகம் வழியாக குஜராத்லேருந்து இந்தியாவுக்கு கடத்தப்படுகிறது இல்லை. இது மட்டுமே இல்லைங்க, இந்த மதத்தை பற்றி, இந்துத்துவா என்கின்ற அந்த உணர்வை பற்றி எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, புனஸ்காரம் பண்ணுறது, ராம்லல்லா கோயில், அப்புறம் இப்போ கும்பமேளாவை பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக பேசிட்டார். கும்பமேளாவை பற்றி அவர் பேச பேச அங்கே இருந்த பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அப்படியே புலாங்கிதமாகி கைதட்டி கொண்டாடினாங்க பாருங்க. தமிழில் ஒரு திரைப்படத்தில் இந்த வசனம் வர தெரியுமா, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகச்சிறப்பானவர்கள் அப்படின்னு. அப்படித்தான் தோணுச்சு. ஏன்னா அங்கே இருக்கின்ற பிஜேபி மைனாரிட்டி அரசுக்கு வாய்த்திருக்கின்ற பிஜேபி எம்பிக்கள் யாருக்காவது இந்தியாவில் இத்தனை பிரச்சனை இருக்கிறது, இந்திய மக்களுக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன, அதற்கு பிரதமர் என்ன பதில் சொல்ல போகிறார்னு நம்முடைய திமுக எம்பிக்கள் முதற்கொண்டு எல்லோரும் குரல் எழுப்பி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எதுக்குமே பிரதமர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு துணிச்சல் இருக்கா அப்படின்னா இல்லை. அவர்களும் சேர்ந்து இவரோடு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். திரும்ப திரும்ப மதம் தான் முக்கியம், இந்துத்துவா தான் முக்கியம், கும்பமேளாவில் சென்று குளிப்பது தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான 4-5 விஷயத்தை மட்டும் நம்ம பேசலாம். ஏன்னா இப்படி கூட மக்களை பற்றிய அக்கறையே இல்லாமல் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு மிக 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 தக்கையான வாதத்தை ஒரு பிரதமரால் சொல்ல முடியும் என்றால் அதற்கு சாட்சி இன்றைக்கு பிரதமர் பேசிய இந்த காட்சி தான். அவர் சொல்கிறாரு, கும்பமேளாவில் 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய தேசத்தில் 80 கோடி மக்கள் அந்த கும்பமேளாவுக்கு வந்தார்கள். இஸ் இட் ட்ரூ? தட் இஸ் த ஒன்லி கொஷின். பிகாஸ் 80 crores is half of the population. It amounts to half of the population. Then it means every alternate household, 2 people would have gone from them. Take for instance our house, then the next house, then the next house. இப்படியாக மாறி மாறி ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் வச்சுக்கோங்க. Every household would have sent at least 2 or 1 person. 1 person should have gone to Kumbh Mela. Is it true? In Tamil Nadu, you ask yourself, from my home, nobody has gone. From our neighbor's home, nobody has gone. From our left side neighbor's home, nobody has gone. From our apartment, nobody has gone. Then how come this 80 crores people had come? So this is a utter lie which Prime Minister has made in Parliament today. இந்தியாவில் இருக்கக்கூடிய 80 கோடி மக்கள் வந்தார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் போயிருக்கணும், பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தர் போயிருக்கணும், இப்படி ஒரு வீடு விட்டு போயிருந்தா உங்கள் தெருவிலேயே எடுத்து பாருங்களேன். அப்படி போயிருந்தா தானே 80 கோடி மக்கள் போயிருக்க முடியும். Then why Prime Minister had told this utter lie in Parliament? That is the one question people are asking. The next one, கங்கை பகீரத பிரயத்தனம், அந்த வார்த்தையெல்லாம் பேசினார். கங்கையோட அந்த நீரை மிக சமீபத்தில் he has given as a gift, token of love from the Indians, memento from India என்பதாக he has given that குடுவை, வெள்ளி குடுவை, silver pot to பிரசிடென்ட் ஆஃப் மொரீஷியஸின் அதிபருக்கு நம்முடைய பிரதமர் இந்த கங்கை நீரை வெள்ளி குடுவையில் வைத்து கொடுத்தார். அப்புறம் துல்சி கபாட், அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை
தலைமையில் இருக்கின்ற துளசி கபாட் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார். அவருக்கும் வெள்ளிக்குடுவையில் இந்த கங்கை நீரை கொடுத்திருக்கிறார். பட் ரீசென்ட்லி தி என்வைரன்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் has made an alarming announcement that Ganga Jal has become utterly polluted, that it cannot be consumed in any way, it is not good to take a dip in it, மலம் கலந்த நீராகிவிட்டது, மனிதர்களின் கழிவுகள் கலந்த நீராகிவிட்டது, அதில் குளிக்கவோ குடிக்கவோ தகுதியற்றதாகிவிட்டது என்று சொன்னார்கள் சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அமைச்சகம். But our dearmost Prime Minister has given this highly polluted, highly adulterated, highly obnoxious Ganges water as a gift to Mauritius President and the extremely honorable Tulsi Gabbard from USA. How is it justifiable is a question people ask next. Then the third one, Dandi Yathirai, உப்பு சத்தியாகிரகம். எப்படி மகாத்மா காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை, தண்டி யாத்திரையை இந்த மாதிரியான ஊடகங்கள், இந்த மாதிரியான பிரஸ்தாபிக்கக்கூடிய பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் எதுவுமே இல்லாத அந்த காலத்தில் அவர் சொன்னவுடன் இந்தியா முழுக்க தண்டி யாத்திரை என்கின்ற அந்த கொள்கை நெருப்பு பற்றி எரிந்தது. இந்தியர்கள் அத்தனை பேரும் தண்டி யாத்திரையில் வர வேண்டும் அல்லது அவரவர் ஊரில் யாத்திரை செய்ய வேண்டும், உப்பு சத்தியாகிரகம் செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் இந்தியாவே கொதித்தெழுந்து உப்பு சத்தியாகிரகத்தை செய்தது. எதுக்காக? உப்பு போட்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் மானம் வெக்கம் ரோஷம் சூடு சொரண, மானம் வெக்கம் ரோஷம் சூடு சொரண, MVRSS இருக்கிறவங்க இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டு ஆங்கிலேயர் கொடுத்த அந்த உப்புக்கான வரியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஆங்கிலேயருக்கு எதிராக தங்களுடைய குரலை எழுப்பி நமக்கான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார். MVRSS இருப்பவர்களுக்குத்தான் உப்பின் அருமை தெரியும், உப்பு சத்தியாகிரகத்தின் அருமையும் தெரியும். இன்றைக்கு பிரதமர் சொல்கிறார் MVRSS என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த கும்பமேளாவுக்கு வந்த கூட்டம் தண்டி யாத்திரைக்கு வந்த கூட்டத்தை விட அதிகம் என்று எப்படி கம்பேர் பண்ணவே முடியும்? இந்த கும்பமேளாவுக்கு போனவர்கள் சிந்திக்கும் திறன் அற்றவர்கள். Though the Ganges water had been declared as highly polluted, highly contaminated, highly obnoxious, not good for human use, because it has got all human கழிவுகள், human wastage in it. Though these people in the name of Bhaktas have gone to Ganges and taken the holy dip, how can that be compared with a revolutionary protest against the English people? இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் தலைகுனிவு இன்றைக்கு பிரதமர் சொன்ன இந்த வாக்கியம். இப்படிப்பட்ட இந்தியர்களுக்காகவா 2025 இப்படிப்பட்ட நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோமாளி கூட்டத்துக்காகவா நாங்கள் எங்களுடைய இன்னுயிரை பணயம் செய்து ஆங்கிலேயரோடு போராடி இந்த விடுதலையை பெற்றுக் கொடுத்தோம் என்று இன்றைக்கு அவர்கள் they would have turned in their graves. அப்படிப்பட்ட ஒரு தலைகுனிவான வாக்கியத்தை பிரதமர் சொன்னார். ரொம்ப வேதனையா இருந்தது. அடுத்தது, பொதுவாக நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த கும்பமேளாவில் வந்தவங்க அந்த சாதுக்கள், ஞானிகள் அல்லது சாமியார்கள்னு சொல்லி வந்தவங்க எல்லாம் முக்காவாசி பேர், 99% பேர் நிர்வாணமாகத்தான் வந்தார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லோரும். அப்புறம் அவர்கள் செய்த அலப்பறை, காட்டு மிராண்டித்தனமானவர்கள்னு சமீபத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தமிழர்களை சொன்னார். ஆனால் அந்த வார்த்தையை பொருத்தக்கூடிய ஒரு இடமாக கும்பமேளா இருந்தது என்பதை எல்லா ஊடகங்களும் பேசின, பத்திரிகைகள் எழுதின. பொதுவாக முந்தி காலத்தில் இந்தியாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அங்கே இப்படியான சாமியார்கள் இருப்பார்கள், நிர்வாண சாமியார்கள், ஜடாமுடி வைத்திருப்பார்கள், இப்படியாக நாகரிகம் இல்லாத செயல்களில் ஈடுபடுவார்கள். அங்கே யானைகள் இருக்கும், பாம்புகள் இருக்கும், மாடுகள் தெருவில் சுற்றி திரியும் என்பதாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருந்தார்கள். The picture which outside world had given about India was some time back that it is a land of sadhus, it is a land of hermits, those
uncovered hermits and sadhus. வேற என்ன சொல்றது, அது ஆங்கிலத்தில் கொஞ்சம் நாசுக்கா சொல்றதுன்னா வேற எப்படி சொல்றது புரியல. And it is a land of elephants, it is a land of chariots, it is a land of snakes. இந்த மாதிரி தான் சொன்னார்கள். அந்த காட்சி இப்போது மீண்டும் இந்தியாவில் வந்திருக்கிறது. நம்முடைய பண்டித நேரு அவர்கள் இந்தியாவை கல்வி மிகுந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று மிகவும் அற்புதமாக தொழில் வளமும் வேளாண்மை வளமும் மிக்க நாடாக மாற்ற வேண்டும் என்று நவரத்தினா திட்டம் என்று கொண்டு வந்தார். 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்தார். அதன் மூலம் இந்தியாவுக்கு முன்னேற்றங்களை கொண்டு வந்தார். ஆனால் இப்போது கடந்த 2014 இந்தியாவில் முன்னேற்றம் என்பது எதுவுமே இல்லை. திரும்ப திரும்ப அந்த சாதுக்கள், ஞானிகள் அல்லது குருமார்கள், சாமியார்களின் எண்ணிக்கை தான் அதிகமாகி கொண்டிருக்கிறது. சாமியார்கள் கூட்டங்கள் ஏற்படுத்தி அதன் மூலம் செய்கின்ற உயிர்கொலைகளின் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் எந்த விதமான தண்டனையும் இல்லாமல் பிரதமர் மோடியின் ஆட்சியில் இவர்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் வேதனையோடு பொதுமக்கள் பேசுகிறார்கள். ஹோல் வேர்ல்ட் saw the power of India என்றார் பிரதமர் இன்றைக்கு. Which is the power of India? This nudity, this uncultured behavior, these Swamijis, these hermits, these sannyasis, is this the power of India? Please think about it. சைனாவில் செயற்கை சூரியனை உருவாக்கி இருக்கிறார்கள். சைனாவில் இன்னும் 10 ஆண்டுகளுக்காக கழித்து வரக்கூடிய அந்த கணினி இருக்கிறது அல்லவா, அந்த 10 ஆண்டுகளுக்கான வேகத்தை ஒரு சின்ன கேப்சூலில் அடைச்சு அந்த சிப்பை ஆப்ரேட் பண்ணால் 10 செகண்டில் 10 ஆண்டு வேகத்தை செய்து முடிக்கக்கூடிய கணினியை இன்றைக்கு சைனாவில் உருவாக்கி இருக்கிறார்கள். நாம் அந்த மாதிரியான விஞ்ஞானபூர்வமான சிந்தனை எதையுமே செய்யாமல், விஞ்ஞானபூர்வமான வளர்ச்சியை செய்யாமல் திரும்ப திரும்ப கும்பமேளாவில் மூழ்குவது, இதுதான் கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்வது, தண்டி யாத்திரையை விட இது மிக உயர்வானது என்று சொல்வது, எப்படிப்பட்ட மூளை சலவையை பிரதமர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். கோபமா வரலையா? அடுத்தது, விண்வெளியில் 9 மாதங்கள் மாட்டிக்கொண்ட நம்முடைய பெண் சுனிதா வில்லியம்ஸை திரும்ப உயிரோடு பத்திரமாக அழைப்பதற்கான வல்லமை அமெரிக்காவிடம் இருக்கிறது. அவர் மிக பாதுகாப்பாக தரையிறங்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் விஞ்ஞானத்தின் துணையோடு அந்த காட்சிக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இவங்க என்ன பண்றாங்க? சங்கிகள் பூஜையும் பஜனையும் பண்றாங்க, சாமி கிட்ட வேண்டுறாங்க. அப்படின்னா விண்வெளிக்கு பயணம் போன சுனிதா வில்லியம்ஸ் அங்கேயே சாமியை பார்த்துருக்கலாமே. அங்கதானே சாமி இருக்கிறதா நீங்க எல்லாம் சொல்றீங்க. அவங்க பக்கத்து விண்வெளி களத்துல சாமியை பார்த்தாங்களா அப்படின்னு சங்கிகளே நீங்கள் கேளுங்கள் அவரிடம். அவரை பூமிக்கு மீண்டும் அழைத்து வருவது கடவுளா அல்லது மனிதர்களின் விஞ்ஞான கண்டுபிடிப்பா அப்படிங்கிறதையும் கேளுங்க. நாம் கொண்டு போய் விண்வெளியில் ஒரு காலத்தை இறக்கினால் அதற்கு சிவசக்தி என்று பெயர் வைக்கிறோம். சிவசக்தியை விடவும் ஒரு உண்மையான பெண்ணாக இருக்கக்கூடிய சக்தியை மீண்டும் பூமிக்கு அழைக்கக்கூடிய வல்லமை அமெரிக்காவின் விஞ்ஞானத்துக்கு, தொழில்நுட்பத்துக்கு இருக்கிறது. நாம் என்ன பண்றோம்? பிரதமர்கிட்ட கேட்கணும். இங்கே இருக்கின்ற குழிகளில், துளை குழிகளில் ஒரு குழந்தை விழுந்துடுச்சுன்னா அந்த குழந்தைய உயிரோட பாதுகாப்பாக எடுக்கிறதுக்கு எந்த விதமான வசதியும் இல்லை. நம்முடைய மலக்குழிகளில் இறங்குகின்ற மனிதர்களை மலக்குழியில் இறங்காமல் காப்பாற்றுவதற்கு நம்மிடம் எந்த வசதியும் விஞ்ஞான முன்னேற்றமும் இல்லை. எத்தனை மரணங்கள், மலக்குழி மரணங்கள், எத்தனை ஆழ்துளை குழிகளின் உள்ளே விழுந்த அந்த குழந்தைகளில் எத்தனை பேர் மரணித்து போனார்கள். மிக சமீபத்தில் சுரங்கம் தோண்ட போன அந்த தொழிலாளர்களை கூட காப்பாற்றுவதற்கு தென்னாப்பிரிக்காவிலிருந்து சுரங்கத்தை தோண்டுகின்ற அந்த விற்பனர்கள், கலைஞர்கள் வர வேண்டியிருந்தது. இப்படியாக நாம் இன்னமும் பிற்போக்காக காலத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். அதை இன்றைக்கு பிரதமர் நாடாளுமன்றத்தில் விதந்தோத்தி போயிருக்கிறார் என்றால், and he has called it the power of India என்றால், we are ashamed to say that this is the power of India. And Prime Minister has equalized Kumbh Mela crowd to Dandi Yatrai. This is highly objectionable. நன்றி, வணக்கம்.